ஹாய், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு 1/4 கிலோ வந்து மட்டன் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் குக்கரில் வேக வைக்கிறதுக்காக கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு வேகிற அளவுக்கு குக்கர் மூடி போட்டு ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அதை வேக வச்சு எடுத்து ஓரமாக வச்சதுக்கப்புறமா ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து ஜீரகம் கொஞ்சம் போட்டுட்டு ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் நம்ம வெங்காயம். சரியா? அந்த வெங்காயத்தையும் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் மாறணும். அந்த அளவுக்கு நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துட்டு அது கூட நல்லா நம்ம கிண்டி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்திலேயே வெங்காயம் வதங்கி அந்த ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா கறி, அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கணும். நல்லா கிண்டினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து திரும்ப ஒரு டைம் நம்ம கிண்டி விட்டுக்கணும். இப்போ நம்ம ஆட் பண்ண வேண்டிய மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் ஒரு கரண்டி, மிளகாத்தூள், மல்லித்தூள், இது 3ஐயும் சேர்த்துட்டு திரும்ப எல்லாத்தையும் ஒரு சேர நல்லா கிண்டி விடணும். அப்புறம் எல்லா கறிக்கும் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்து ஒரு தடவை மறுபடியும் நம்ம கிண்டி விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு 2 தக்காளி அதை ஸ்லைஸாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா கிண்டணும். உங்களுக்கு வந்து குழம்பு வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய வேணும்னா கொஞ்சம் தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இல்லை வந்து கரெக்டான ஒரு ஸ்டேஜில் வேணும் அப்படின்னா இந்த 2 தக்காளியே போதும். போட்டுட்டு அந்த கறித்தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த கறித்தண்ணியை சேர்த்து அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா அந்த கறித்தண்ணியோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். எனக்கு எக்ஸ்ட்ரா வேணுங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கிட்டேன். அதை கொஞ்சம் ஊற்றிட்டு கொதி வந்ததுக்கப்புறமா கலருக்காக கொஞ்சம் நான் வந்து காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கிட்டேன். அது கூட கொஞ்சம் கரம் மசாலா, இது 2மே கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக தான் சேர்க்கணும், ஸ்டார்டிங்கில் சேர்க்கக்கூடாது. இதுதான் அவங்க ட்ரை பண்ணுற ஒரு சீக்ரெட்டு. அதுக்கப்புறம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம மல்லித்தலையை தூவிட்டு அது கூட நம்ம வந்து நறுக்கின பச்சை மிளகாய் அந்த டைமில் நம்ம சேர்க்கணும். நான் கறி ஆல்ரெடி வேக வச்சதுனால இது ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சா போதுன்னு சொல்லிவிட்டு நம்ம இது பண்ணிட்டேன். இந்த மல்லி இலையும் இந்த பச்சை மிளகாவும் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.